ஏஆர் ரஹ்மான் ஷூட்டிங் வந்து நடக்குது. அதுவும் நம்ம ஊரில். அக்கா ஆன் தி ஃபயர். அக்கா மறைக்காதீங்கக்கா, மறைக்காதீங்கக்கா. ஆமாம் ஆமாம், ஷூட்டிங். ஒரு ஐஸ் வேணா ரெண்டு 10 ஐஸ் சொல்லிட்டேன். நான் ஒரு திரும்பி பார்க்கல. சார் இந்த பக்கம் பாருங்க சார், ஐயா சொல்லியே சார். ஏறவள் ஆய் சொல்லிட்டாரு. ஏஆர் ரஹ்மானு எனக்கு ஆய் சொல்லியிருக்காரு. செம்ம சந்தோஷம். அவர் ஆஸ்கர் வாங்கினத விட எனக்கு இது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இசைப்பயிலை நோக்கி நமது ஒரு பயணம் வந்து பிறக்க போது என்ன சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஏஆர் ரஹ்மான் வந்து ஷூட்டிங் எடுக்கிறாங்க, அதுவும் எங்கள் ஊரில். ஆனால் அது என்ன ரீசன் சொல்லிட்டு எனக்கு தெரியும், ஏன் இந்த ஊரில் எடுக்கிறாங்கன்னு சொல்லிட்டு. ஆல்ரெடி ஒரு ஆய் சொல்லிட்டாரு, இருந்தாலும் அவரை விடுறதுக்கு மனசு இல்லை. மதித்தலை சேனல். சத்தியமா நான் நினைச்சேன் சார், இது உங்க இடம்னு சொல்லிட்டு எனக்கு தெரியும். உங்களால் மீட் பண்ணுவா நீங்க சொல்லி நினைச்சேன். ஆனா நீங்க சொல்றீங்க சார், ரொம்ப சந்தோஷமா இருக்கு சார். ரொம்ப தேங்க்ஸ். ஏஆர் ரஹ்மானை ஒரு வழியா ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். ஒரு வழியா வந்து ஏஆர் ரஹ்மான் சாரை வந்து நான் மீட் பண்ணிட்டு, அதுவும் குழுமெல்லாம் கை போட்டாரு, வாழ்க வளம்னு சொன்னாரு. ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருக்கேன். யார் முகத்தில் மூச்சுன்னு தெரியல. இறைவா, ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். 2025 பெஸ்ட் கிஃப்ட். ஆனால் என்ன, அவர் பின்னாடியே போயிட்டு, ஆனால் டிஸ்டர்ப் பண்ணல, பின்னாடியே போயிட்டு ரொம்ப தூரம் வந்து நான் போயிட்டு வந்தேன். அதுக்கு மட்டும் சாரி சார். பின்னாடி நான் டிஸ்டர்ப் பண்ணல, ஆனால் அவங்க பின்னாடியே வந்து ஒரு 20 கிலோமீட்டர் சுற்றிட்டேன். அதுக்கு ரொம்ப ரொம்ப சாரி.